வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பீன்ஸ் பொரியலும் பீன்ஸ் கூட்டும் செய்யலாம். அதுக்கு பக்கத்து வீட்டு தோட்டத்தில் தான் பீன்ஸ் விளைஞ்சி தான் அவங்க கொடுத்தாங்க, அது செய்கிறேன். பச்சைப்பயிறு நம்ம ஒரு கப்பு 1 கிளாஸ் பச்சைப்பயிறு ஒரு நைட்டே ஊற போட்டுட்டேன். இப்போ அது ஒரு விசில் வச்சு வேக வச்சு விட்டுக்கலாம். நைட்டு ஊறிருந்தாலும் ஒரு விசில் போதும். இப்போ நம்ம ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் பூண்டும் கொஞ்சம் 2 பச்சை மிளகாவும் நறுக்கி வச்சது அதில் போட்டுக்கலாம். இப்போ பொரிஞ்சதும் வெங்காயம் அதில் சேர்த்து பொரிய வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 பச்சை மிளகா, முழு பச்சை மிளகா போடலாம். நம்மளுக்கு காரம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இந்த 4 பச்சை மிளகா காரம் தான். 2 முழு பச்சை மிளகா, 2 பொடி பண்ண பச்சை மிளகா. இப்போ நம்ம பீன்ஸை பொடிசாக நறுக்கின பீன்ஸ் அதில் போட்டுட்டு நம்ம உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கலாம். கொஞ்சம் வதங்கின பிறகு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச பச்சை பயிரை அதில் கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா பொருளும் ரெடி இருந்துச்சுன்னா நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் பால் ஊற்றிடலாம். நம்மளுக்கு 1 கிளாஸ் தேங்காய் பால் ஊற்றிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு கரெக்டாக இருக்குது. தேங்காய் பால் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. கொஞ்சம் நேரத்தில் இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம சுவையான பீன்ஸ் பச்சைப்பயிறு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். இறக்கிட்டு சர்வ் பண்ணிடலாம். எல்லாம் ரெடி ஆகிடுச்சுன்னா ஒரு 5-10 நிமிஷத்தில் நம்ம கூட்டிடலாம். இது ஃபாரம் பீன்ஸுன்றதுனால கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். பீன்ஸ் ரொம்ப சின்னது, எலசு தோட்டத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்சது. ரொம்ப டேஸ்டியான பீன்ஸ் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. பச்சைப்பயிறு பீன்ஸ் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பீன்ஸ் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரே டிஷ்ஷை வச்சு 2 விதமான செய்யலாம். இப்போது நம்ம ஒரு பேன் வச்சுட்டு கடுகு, ஜீரகம், உளுந்து பருப்பு நல்லா போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு இப்போ நம்ம இதில் அதே வட்டி வச்ச பூண்டையும் பச்சை மிளகாவும் நறுக்கி அதில் போட்டுடலாம். வெங்காயத்தையும் அதில் போட்டுட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வதங்க விடலாம். வதங்க விட்ட பிறகு பீன்ஸை நம்ம அதில் கொட்டிட்டு அடைச்சி வச்ச பீன்ஸை கொட்டிடலாம். ஒரு 5 நிமிஷம் வேக போடலாம். வேகிறது போதும் நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பு பச்சைப்பயிறு எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம தேங்காய் பூவை எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம கலரிட்டு உடனே இறக்கிடலாம். இப்போ நம்ம சுவையான பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது டயட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வெறுமனே சாப்பிட்டா கூட ரொம்ப ஹெல்தி தான் உடம்புக்கு. டயட்